சோ गाइस இன்னைக்கு நம்ம ஜேஜேகேவோட ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். அதாவது சீசன் 1ல வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட். சோ உடனே எதுக்கு ப்ரோ ஜேஜேகே போட்ட அப்படினு கேட்டிங்கனா பார்க்க போற அனிமே தான் புது லைஃப் ஸ்டைல். பட் பேச போற ஸ்டைல் எல்லாம் அதே ஸ்டைல் தான். ஓகேவா? சோ எனிவே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட பாப்போம். நாளைக்கு இரண்டாவது எபிசோட பார்த்து முடிச்சிடுவோம். சோ இந்த சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வெச்சுக்கோங்க. சோ நான் சொல்லணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்ப ஓட गाइस கதைக்கு போலாமா? வாங்க போமா. சோ ஸ்டார்டிங் பாயிண்ட் யூஜி தான் காட்டுறானுங்க. யூஜி அப்படியே வந்து கை நிறைய ரத்தத்தால அப்படியே வந்து கையெல்லாம் கழுவிட்டு இருக்கான். பட் இப்படி பார்க்கும்போது பட்டு ஃபிளாஷ்பேக் மாதிரி இட்டு போறானுங்க. யூஜி அங்க இருந்து கடகடன்னு ஓடுறான். எங்கடா ஓடுறான், எதுக்கு ஓடுறான் அப்படின்னு காட்ட மாட்டானுங்க. குடுகுடுன்னு ஓடுறத மட்டும் காட்டுறானுங்க. சோ அப்படியே அவங்க ஓடிட்டு இருக்க பெரிய மான்ஸ்டர் வந்து நம்ம ஆளை அடிச்சு போட்டுருது. நம்ம யூஜியும் அத்தா யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உடனே ஒரு கத்தி வந்து இறங்குது. அப்படியே ஸ்கிரீனை தூக்கி இது யாருன்னு அப்படின்னு காட்டுறானுங்க. அது பார்த்தா யூட்டா. அப்படியே ரெண்டு பேரும் ஒன்னா வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கே அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி முஞ்சனஞ்சு அடிக்கடி எங்க அம்மா தூக்கி அடிச்சாம்பார் மேல கட்ட பறகுது கொட்டை தெரிக்குது. சோ இப்போ அப்படி அங்க சீனை கட் பண்ணி நம்ம ஜெரின் கிளான் எடுத்து காட்டுறானுங்க. அங்க பார்த்தா ஒரு ப்ரௌன் மண்டையா நம்மளோட மாக்கியும் பத்தி பேசிட்டு இருக்கான். இது மாதிரி அவங்க பவர்ஃபுல் தான். அவங்க வந்து ஒரு மென்ன லீட் எடுக்க விட மாட்டாங்க. எப்படி இருக்காலோ அதே மாதிரி மாக்கியோட செஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். அடங்கம்மால அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை பேச கரெக்டா தலைவர் வந்து ஒரு ரூமை திறந்து உள்ள போறாரு. உள்ள போன சுருட்டு மண்டையா எப்படி இருக்கு, அந்த மண்டையா இந்த மண்டையா புண்டையா அப்படின்னு சொல்லிட்டு பேசினே இருக்க அவனுங்க எல்லாம் ஒரு அளவுக்கு டோச்சி செத்துட்டாண்டா அப்படின்ற மாதிரி காண்டாகிறானுங்க. சோ அதுல வந்து கிரேட் 1 கிரேட் 2 கிரேட் 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 சார்ஜர் இருக்கானுங்க. நம்ம வந்து கிரேட் 1 கிரேட் 2 அப்படின்னு கூடலாம். ஓகேவா? சோ உடனே இவனுங்க எல்லாம் இப்படி கத்தின்னு இருக்கு. அந்த இடத்துல வந்து ஒரு தாத்தா மாதிரி ஒருத்தர் வராரு. அவருமே உள்ள வந்து இதுக்கப்புறம் இது ஏன் கஸ்டடியா இருக்கும், 27வது தலைவரான நவோபிட்டாவின் ஆசையின்படி நான் இதை கஸ்டடி எடுக்க போறேன். ஓஜி செனின், ஜென்ஜி செனின், நவோயாசினின். சோ படிக்க வேண்டியது இப்ப நான் படிக்க போறேன். உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா நான் படிக்கும் போது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஜெர்னின் கிளானோட ரொம்ப சக்தி வாய்ந்த கர்சர் டூல்ஸ் எல்லாம் அந்த ஹை ஸ்கூல்ல தான் இருக்கு. அதாவது அந்த ஹை ஸ்கூல் வேலட்ல தான் இருக்கு. ஓகி செனின், ஜின்ஜி செனின், நயோயாசினின். சோ இந்த 3 பேருக்கும் அதை எடுக்கவும் தகுதி இருக்கு, அதை எடுத்து பயன்படுத்தவும் தகுதி இருக்கு. ஆனா இதுக்கு நடுவுல டோஜி சொன்ன வார்த்தை மாதிரியே கோஜோவை போட்டு தள்ளிட்டாரு அப்படின்னா அதுல இருக்க எல்லா ஆயுதம் எல்லா சொத்துக்களுமே மெகுமி பேருக்கு மாத்தப்படும். மெகுமியும் ஜெர்னின் கிளானோட அடுத்த தலைவரா மாறுவோம் அப்படின்னு சொல்ல அதுல நயோயாக்கு ஒரு மாதிரி காண்டாயிடுது. அப்படியே நயோயா தன்னோட காண்டை வெளியில காட்டிக்காம அப்படியே வெளில வந்து இந்த புண்டாமவன் சின்ன வயசுல பார்த்தா ஒத்த அவனுக்கு ஏன் சீடு கேக்குதா, இதுக்கப்புறம் ஒத்த நான் தான் எட்டு, அதுக்கு எவன் வந்தாலும் ஒத்த நடுவில் ஒத்த நான் அவனை அடிச்சு தள்ளுவேன். முதல்ல ஒத்த மெகுமி எங்க தானே இருக்கான் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணுமே மெகுமி இப்ப டோக்கியோல இருக்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. நம்மளுக்கு நிறைய அபிஷியல்ஸும் கிடைச்சிருக்கு. சோ அவன் டோக்கியோ தான் இருக்கான். யூஜின்ற மாதிரி சுக்குனா கூட விசில் கூட இருக்கானாமா. சோ நீ அங்க போனா மெகுமி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ல உடனே நயோயாவும் அவனை பார்க்க போறேன், அவத்த ஒரே வெட்டில மெகுமி தலையை வெட்ட போறேன், அந்த சுக்குனா தலையை வெட்ட போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இங்கிருந்து கிளம்ப இப்ப அப்படின்னு யூஜி காட்டுறானுங்க. யூஜி அப்படியே ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கான். அப்படியே வந்து அவனுக்கு சில சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு போகுது. அதெல்லாம் என்ன சீன்ஸ் அப்படின்னு பார்த்தா 2வது சீசன்ல வந்து நிறைய விஷயம் நடந்துச்சு தெரியுமா. இது மாதிரி வந்து சாகர விஷயம்லாம் நடந்துச்சு தெரியுமா. அந்த விஷயங்கள்லாம் வந்து நம்மளோட யூஜி கண்ணுக்கு வந்துட்டு போகுது. சோ அப்படியே யூஜி உட்காந்து யூஜியை தம்பிக்காரன் சொல்லிட்டு ஒருத்தர் வருவான் தெரியுமா. அவன் உடனே வந்துட்டு உன் உடம்பெல்லாம் எப்படி இருக்கு, உன்னோட வலி எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம யூஜியுமே எனக்கு என் வலி ஏற்பட்டுச்சு தெரியும், ஆனது எப்படி மறைஞ்சு போச்சுனே தெரியல, சுக்குனோட பவர் டே பை டே வந்து அதிகமாயிட்டு இருக்கு, எனக்கு நல்லாவே தெரியுது, இது இப்படியே போனா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்ல உடனே அண்ணன் காரணம் சரி ஓகே இதுக்கப்புறம் நீங்க இருக்க தேவையில்ல, நீ வந்து உன் வேலையை பாரு, அதாவது வந்து நீ கிளம்பு, சோ நான் இங்க பாத்துக்கிறேன், நீ எனக்கு காத்துக்க தேவையில்ல அப்படின்னு சொல்ல உடனே யூஜியுமே இப்போ நம்ம எங்கேயுமே கூட போறதோ இல்ல இங்க இருந்து வேற எங்கேயாச்சும் போறது முக்கியமானது கிடையாது, நான் இங்க இருக்கிறவங்களை காப்பாற்றணும், அதுவும் முக்கியம் மெகுமியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல உடனே அதுக்கு அண்ணன் காரணம் ஆமா அதுக்கு நீ இப்போ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல உடனே யூஜியுமே நானே உங்களோட பிரதர்ஸை கொண்டுக்கிறேன், அப்போ வந்து உங்களுக்கு என் மேல காண்டாகலையா, இந்த சுக்குனைய உடம்பை வச்சு ஏதேதோ பண்றான் அப்படின்னு சொல்ல உடனே அண்ணன் காரணமே அதெல்லாம் ஆக்சிடென்ட் மட்டும் தான்டா, அது எதுவுமே வந்து நீ தெரிஞ்சு பண்ணல, நீ தெரியாம தான் பண்றிருக்க, அது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ அந்த விஷயத்துல நல்லது கெட்டது அப்படின்ற மாதிரி எடுத்துக்க மாட்டேன். சோ எனிவே நம்ம இதை பத்தி பேச நிப்பாட்டுவோம். இந்த இடம் ஃபுல்லா ஒரே கேர்ஸா இருக்கு, அந்த கேர்ஸை முதல்ல அச்சு நொறுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கேர்ஸ் அடிக்க ஓடுறானுங்க. சோ அப்படியே யூஜி அப்படியே வந்து ஒரு பாலத்துல வந்து கேப் தட்டி கடன்னு ஓடுறான். பின்னாடி பார்த்தா ஏகப்பட்ட கேர்ஸ் வருது. அந்த கேர்ஸ் எல்லாம் பார்க்க குதிரை சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து கொஞ்சம் கிரிஞ்சா தான் இருக்குது, பட் நல்லா இருக்குடா. சோ அப்படியே யூஜி வந்து அந்த கேர்ஸ் எல்லாம் இத்தனை ஒரு பாலம் உள்ள ஓடுறான். உடனே அண்ணக்காரன் வந்து தன்னோட லேசர் யூஸ் பண்ணி அந்த கேர்ஸ் எல்லாம் அழிச்சிடுறான். சோ இப்படி எல்லாம் அழிச்சு முடிக்க உடனே அண்ணக்காரன் உன் பவர் ரொம்பவே அதிகமா தான் ஆயிடுச்சு. சோ டே பை டே நானும் பாக்குறேன், இத்தனைக்கும் வந்து நீ பாதி அடியோட இருக்க, பாதி அடியிலே வந்து நீ இவ்வளவு நாள் இவ்வளவு
இவ்வளவு ஓட முடியுதுன்றது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உடனே சொல்லி சவுண்ட் வருது. உடனே யூஜியுமே யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பாலத்து மேல நவமியா உட்கார்ந்து இருக்கான். உடனே அவனுமே யூஜியை பார்த்து, ஓ நீ தான் யூஜியா, சரி ஓகே, நீங்க செத்தாலோ வாழ்ந்தாலும் உங்களை பத்தி கவலையே கிடையாது, உங்க காலோ கையோ விரிஞ்சாலும் கவலையே கிடையாது, சோ எனக்கு தேவையானது ஒன்னே ஒண்ணுதான், புஷிகர் எங்க அப்படின்னு கேட்க உடனே யூஜியுமே புஷிகர் எதுக்கு புஷிகர் கேட்கற, உனக்கு இப்ப புஷிகருக்கு பார்த்து நீ நான் பண்ண போறேன், அவங்கிட்ட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க யூஜி அடி வாங்கின பார்த்த அண்ணன்காரன் யூஜி மேல கை வைக்கிறடா அப்படின்னு சொல்லிட்டு இவனு போய் அடிக்க போறான். பட் என்னத்தான் பண்ணாலுமே அவன் மேல கையை கூட வைக்க முடியலன்றதுதான் உண்மை. உடனே இதை கவனிச்ச யூஜியோட அண்ணன்காரனும் அவன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான், நம்ம ஏதாவது பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசினே இருக்கும்போது உடனே ஃபுல்லா அப்படி பிங்க் கலர்ல மாறி ஏதோ மண்ணு மாறுதுரா, ஓகேவா. உடனே அப்படி மாறணும்னு யூஜிக்கும் புரியல, யூஜியோட அண்ணன்காரனுக்கும் புரியல. அந்த நவ்வையா சொல்லிட்டு 3 பேருக்குமே என்ன ஆச்சு, ஏன்டா அப்படி மாறுது சொல்லிட்டு புரியாம அப்படி நின்று இருக்கானுங்க. அகைன் வந்து சவுண்ட் வருது, என்னடா சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு மேல பார்த்தா அங்க பார்த்தா தலைவர் யூட்டா இருக்காரு. உடனே யூட்டாவோ, யூஜி நீங்க தான் இருக்கியா, உனக்கு தானே நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே வந்து நவோயாவும், ஓ நீங்க தானா, உங்களுக்கு நான் தெரியும், நீங்க தானே வந்து உட்கார்ச்சுக்கோ யூட்டா, உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், என்ன ஏதோ பண்ணாதீங்க, நான் வந்து எப்பயுமே வந்து உங்க சைடு தான், நானும் வந்து யூஜியை கொல்ல தான் வந்திருக்கேன். சோ எனிவே அந்த இடத்துல வந்து நீங்க வந்துட்டீங்க, சோ ஓகே நான் உங்களை விட்டு கொடுத்துறேன், சோ நீங்களே வந்து அவனை சாவடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. உடனே அப்படி அந்த பக்கம் வந்து நம்ம யூஜியும் யூஜியோட அண்ணாவும் பேசினுக்கிறாங்க. யூஜியோட அண்ணாவும் இதை பாடுறா, அவனுக்கு 2 பேர் பேசிட்டு இருக்கானுங்க, இப்போ நீ ஓட ஆரம்பிச்சா கூட நீங்க தப்பிச்சு போயிடலாம், கன்ஃபார்மா அந்த யூட்டா பத்தி நான் கேட்டிருக்கேன், இப்போ நம்ம சண்டை போட தெரியுமா, அவனோட வந்து யூட்டான்ற ஒரு பலசாலியான ஆளு, சோ அவங்கிட்ட மாட்டினா அப்படின்னா நீ கன்ஃபார்மா செத்து போயிடுவேன், சோ உடனே ஓடி போடலாம், மேட்ச் வச்சு காப்பாத்துறா அப்படின்னு சொல்ல உடனே வந்து யூஜி கடற்கரை அங்க வந்து ஓடுறான். பட் யூஜி உடனே வந்து கூட கரெக்டா வந்து யூட்டா ஓட ஆரம்பிச்சிட்டான். சோ அந்த இடத்துல மேஜிக் பண்ணி யூஜி தப்பிக்க வைக்கலாம் அப்படின்னு நினைச்ச நம்ம யூஜியோட அண்ணனுக்கு ஒரு பெரிய சவாலா நடுவுல வந்து நயோவா வந்து நிக்க, அப்படியே வந்து யூட்டா யூஜியை போட்டு பட்டு அடிச்சு அப்படியே கத்தி எடுத்து முகத்துக்கு நேரம் இழுக்கிறான். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சீன் காமிச்சானுங்களா அந்த சீன். அப்படியே முகத்துக்கு நேரம் அந்த கத்தியை யூஜி அப்படி தள்ளி விட்டு அப்படியே பின்னாடி வந்து உட்காந்துட்டு, இவன் தான் யூட்டாவா, இவன் கன்ஃபார்ம் மாக்கி மாதிரி தான் இருக்கான், மாக்கி மாதிரி வந்து வால் வீசும் காரணம் தான் இருக்கான், இவனை அழிக்கிறது கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றதை விட இவனை அடிக்கிறதே இப்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு முதல்ல ஒரு அடி கூட அவனை அடிக்கவே இல்ல அப்படி நினைச்சுட்டு இருக்க. உடனே வந்து யூட்டா அகைன் ஒரு ஸ்வாடை எடுத்து வீச அப்படியே வந்து அந்த கட்டணம் ரெண்டு நீர் ஒடிஞ்சு உழுது அப்படியே சண்டை போட்டே இருக்கிறானுங்க. உடனே வந்து யூஜியுமே இதெல்லாம் கொடுமையா இருக்கு, அவங்கிட்ட எவ்வளவு சக்கரம், அதாவது அவங்ககிட்ட எவ்வளவு இப்போ கேர்ஸ் பவர் இருக்கோ அந்த அளவு கம்மியா என்கிட்ட இருக்கு, சோ இன்னும் சொல்ல போனா என்கிட்ட 0 லெவல்ல தான் இருக்குன்னு சொல்லினே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. உடனே யூட்டா வந்து அப்படி கத்தி எடுத்துட்டு வந்து நான் போட்டு தள்ளுறேன்டா, நீ என்ன அடிக்கவே மாட்டேன், நான் என்ன அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கானா. உண்மையிலே சொல்ல போனா இந்த கேர்ஸருக்கு முன்னாடி பத்தி நான் பார்க்கும்போது வந்து கோஜோவே அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது, இப்போ நான் வந்து கோஜோ அளவு பவர்ஃபுல்லா தான் இருக்கேன், ஏன் கோஜோவே போட்டு தள்ளுற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கேன். பட் பிரச்சனை என்ன அப்படின்னா கோஜோ கிட்ட 6 இருக்கு, சோ கோஜோ 6 ஓபன் பண்ணிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் அகைன் கோஜோவை யாராலும் தொக்க அடிக்க முடியாது, கோஜோ அகைன் வந்து ஐ திங்க் நம்பர் 1க்கு போயிடுவாரு. சோ அதனாலதான் கோஜோ எப்பவுமே அல்டிமேட்டா இருக்காரு. சோ வந்து வளவல பேச விரும்பல, உன இப்பயே முடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்தியத்து வந்து அம்மானு குத்த இறங்க நம்ம யூஜி அப்படியே வந்து நம்ம கை மாமா இருக்காரு அது கிளாப் தட்டுவாங்க தெரியுமா, ஐ திங்க் அவனோட டெக்னிக்ஸ்னா வச்சு எப்படியே வந்து யூட்டாவோட வாழை உடைச்சிடறான். அப்படியே உடஞ்ச வாழை பார்த்த யூட்டாவும் டீம் வந்து உன்னை பார்த்து நான் சும்மா நினைச்சேன், பட் வந்து கோஜோட ஸ்டூடெண்ட் நிரூபிச்சிட்ட, பரவாயில்ல வாழைய உடைக்கிற அளவு கூட திறமை இருக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன். உடனே வந்து யூஜி ஒரே டிக்ஸி அங்கே ஓடலாம் அப்படின்னு பார்க்கும்போது உடனே வந்து ஒரு பெரிய கஸ் வந்து நம்மளோட யூஜியை பிடிச்சிருச்சு. அது யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம யூட்டாவோட ஆளான ருய்கா, சாரி யூகா இல்ல ரிக்கா. உடனே அப்படியே ரிக்காவும் நம்ம யூஜியை பிடிச்சிட்டு என்ன ஆச்சு யூட்டா, என்ன ஆச்சு, இங்க என்னதான் பிரச்சனை அப்படின்னு நான் சொல்ல உடனே யூட்டாவும் ஒன்னும் இல்ல இருக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ அப்படியே அவனை பிடிச்சினு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உடஞ்ச கத்தி எடுத்துன்னு வந்து அப்படியே நம்மளோட யூஜியோட ஹார்ட்ல கத்தி எடுத்து வந்து இறக்கிடுறான். அப்படியே யூஜியோட ஹார்ட்ல இருந்து ரத்தமா கொட்ட அப்படியே அந்த எபிசோடையும் முடிக்கிறானுங்க. சோ அடுத்த எபிசோட்ல என்னதான் ஆச்சு, யூஜி செத்தானா சாவலியா, ஒருவேளை யூஜி சாகர நேரத்துல சுக்குனா வந்துட்டானா, ஆர் இது எல்லாத்தையுமே வந்து யூட்டா புரிஞ்சுக்கினானா அப்படிதெல்லாம் நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ நாளைக்கு 2வது எபிசோட போடுறேன், நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் போட்டு வச்சுக்கோங்கடா, ஓகேவா. சோ எனிவே அடுத்த நடுவில் சந்திக்கிறேன், சொல்லணுதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் உடகேஸ் கடை சத்தலாமா, எதுவேன்னு யோசிக்கத்தானே புத்தி, நல்லா வாழ ஊரை மெச்சு ஒன்ன பத்தி, இந்த புண்டைக்கு தான்